வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்ட்டி மெனு ஸ்டார்டர்ஸ் டு டெசர்ட் 2 மணி நேரம் சமைக்க முடியுமா? பார்ப்போம். ஃபஸ்ட்டு எப்போதுமே குக்கரில் என்ன சமைக்க வேண்டி இருக்கோ, பருப்பு வேக போடலாம், உருளைக்கிழங்கு வேக போடலாம், எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு குக்கரில் என்ன வைக்கணுமோ அதை நம்ம வச்சுடுவோம். அது வெந்து ஆறுற கேப்பில் நம்ம மற்ற ப்ரிப்ரேஷன்லாம் ரெடி பண்ணிடலாம். டெசர்ட்டு லாஸ்ட்டாக தான் சாப்பிடுவோம். ஆனால் ஃபஸ்ட்டே நம்ம பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சோன்னா தான் அந்த கூலிங் கிடைக்கும். அதனால் ஃபஸ்ட்டு எப்போதும் டெசர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதுக்கடுத்து நான் மாவு இல்லை சப்பாத்தி மாவு, ரொட்டி மாவு என்ன செய்கிறோமோ அதை ரெடி பண்ணுவோம். அடுத்து டிக்கா ப்ரிப்ரேஷன், அதுக்கு மசாலா எல்லாம் போட்டு தடவி மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நம்ம குருமா ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம். அது ப்ரிப்ரேஷன் டைம் தான். வேகிற டைம்லாம் நம்ம கணக்கெடுத்துக்க வேண்டாம். அந்த டயத்தில் நம்ம மற்ற வேலையை பார்ப்போம். அந்த குருமா வெந்துட்டுருக்கிற டைமில் நம்ம வெஜ் லாலிபாப் பண்ணுறதுக்கு காய் கட் பண்ணுறது, மசாலா ரெடி பண்ணுறதெல்லாம் பண்ணி வச்சிட்டோம்னாக்க அடுத்து டிக்கா குக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அடுப்பு ஃப்ரீயாக தான் இருக்கும். பன்னீர் டிக்கா ரொம்ப பொறுமையாக வேக வைப்போம். ஸோ அது அந்த டயத்தில் கிச்சன்லலாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் கழுவுறதெல்லாம் கழுவி வச்சிட்டோம்னாக்க கிச்சன் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி முடிச்சிடலாம். அதை கிச்சன் வேலையை முடித்த கையோடு லாலிபாப் சமைக்க ஆரம்பிச்சிருவோம். அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குக்கிங் முடியும். ஸோ இந்த பன்னீர் டிக்காவும் லாலிபாப்பும் ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் 30 மினிட்ஸ் ஆகும் குக் பண்ணி முடிக்கிறதுக்கு. இதை சமைச்சு முடித்த கையோடு டேபிள் எல்லாம் எடுத்து சாப்பாடு எடுத்து வச்சுட்டு ரொட்டி போட்டோம்னாக்கா நமக்கு கரெக்டாக இருக்கும். 10 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். இந்த மெனுவை 2 மணி நேரத்தில் சமைச்சு முடிக்க. மிஞ்சி மிஞ்சி போனால் 10 நிமிஷம் 15 நிமிஷம் முன்ன பின்ன இருக்கும். பட் இது கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ எடுத்து கொடுத்தது, ஃபோட்டோ இதெல்லாம் அப்பப்போ எடுத்து கொடுத்தது என்னோடய பெரிய பையன். நான் எடுக்கலை ஒன்றும். அவன்கிட்ட தான் கேட்டிருந்தேன். நான் செய்ய எனக்கு எடுத்து கொடுன்னு சொல்லிவிட்டு. டேபிள் அரேஞ்ச் பண்ணதும் அவன் தான் பண்ணினான். ஃபுல்லாக செட்டப் பண்ணி வச்சதும் அவன் தான் பண்ணினான். இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு. நான் பிளான் பண்ணி பண்ணினது. எனக்கு இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நான் அது பிளானிங் எப்போதும் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நான் என்னுடைய தாட்ஸை ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணினேன். இது யாருக்காவது எப்போயாவது ஒரு மெனு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய ஐடியாஸையும் என்னோட ஷேர் பண்ணுங்கள். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.